வெல்கம், குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சகோதரர்களே வணக்கம். உங்களுக்கு ஒரு சிங்கப்பூர் போறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் சிங்கப்பூர் டெர்மினல் 5 ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இதுல ஒரு 300 பீப்புள் இந்தியன் ஒர்க்கர்ஸ் வேணும். அதுல வேற வேற கேட்டகரி அப்படி வச்சுக்கங்களேன். ஆனா டிகிரி டிப்ளமோ வேணும். எப்படி? சிங்கப்பூர் இ பாஸ்க்கு டிகிரி டிப்ளமோ மட்டும். அது எல்லாரும் அப்ளை பண்ண முடியாது. அவங்க வயசு எப்படி சொல்லியிருக்காங்கன்னா 1989 இருந்து 2000 வருஷத்துல பிறந்தவங்களா இருந்தால் அவங்களுக்கு இந்த இ பாஸ் எலிஜிபிலிட்டி இருக்குது. அதாவது இதுல நீங்க நிறைய பேர் 3 இயர்ஸ் டிப்ளமோ, டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் எல்லாமே பண்ணியிருப்பீங்க. ஆனா உங்க எல்லாருக்கும் வாய்ப்பு இல்லை. யாருக்கு வாய்ப்பு இருக்கு? 1989 பிறந்து அந்த 80 இருந்து 2000க்கு உள்ள பிறந்திருந்தீங்கன்னா நீங்க செக் பண்ணுங்க உங்க டேட் ஆஃப் பர்த். இந்த டேட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா யூ ஆர் எலிஜிபிள். சரி, ஓகே. அப்ப எலிஜிபிலிட்டினா எங்களுக்கு ரேட்டு கம்மியா போலாமா? அப்படி இல்லை. ஒர்க் பெர்மிட் இ பாஸ் சிங்கப்பூர் ரேட் உங்களுக்கு தெரியும். அங்கே $9,000 அங்கே சார்ஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம செலவெல்லாம் போட்டா $10,000 ஆகுது சிங்கப்பூர் டாலர். அப்போ நாங்க சார்ஜ் பண்றது 6.5 lakhs. ஓகே, டிக்கெட்டோட சேர்த்து. இந்த ஆர்எம்ஐன்னு ஒன்று இருக்கு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது நாம தனியா பண்ணி தந்துடும். அதுக்கு தனியா சார்ஜ் பண்ணிக்கிறோம். இல்ல நீங்களே பண்ணி தந்தாலும் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஓகே, சரி. இது மேற்கொண்டு உள்ள போய் பார்க்கலாம். அதாவது இ பாஸ் சிங்கப்பூர் வேகன்சி மோர் தென் 300 பீப்புள் இந்தியன்ஸ் மட்டுமே. என்னால் முடிஞ்ச எவ்வளவோ என்னால் சப்ளை பண்றோம். நம்ம ஊருக்குள்ள நிறைய அங்கங்க நடமாடுது இந்த வேகன்சி. ஸோ எனி டிகிரி டிப்ளமோ ஹோல்டர்ஸ் கேன் கெட் இ பாஸ். ஓகே, இ பாஸ் உங்களுக்கு தெரியும் 2 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. இதுக்கு நம்ம ஆர்எம்ஐ படிக்கணும். ஆர்எம்ஐ பண்றதுக்கு நான் தனியா வீடியோ கூட போட்டிருக்கேன். வேற வேற இடங்களுக்கு போறவங்க எங்களுக்கு ஆர்எம்ஐ மட்டும் பண்ணி கொடுங்கன்னா கூட நாங்க பண்ணி தருவோம். அதுக்கு 12,000 நாங்க சார்ஜ் பண்றோம். ஒரிஜினல் தர வேண்டாம், எல்லாமே பிடிஎஃப்ல கொடுத்தா போதும். அது என்னன்னு நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து 1 week to 10 daysல அது வந்துடும். ஓகே, அதாவது நம்ம பிடிஎஃப் அப்லோட் பண்றோம், பேமெண்ட் பண்றோம். அது நமக்கு ஒரு சர்டிபிகேட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று வரும். அது லைஃப் டைம் வேலிடிட்டி சிங்கப்பூருக்கு ஒரு தடவை பண்ணா போதும். அதை பண்ணி தருவோம். அதுக்கப்புறம் தான் ஐபி போடுவோம், விசா அப்ளை ஆகும். அதுக்கு 30,000 எடுப்போம். இது ப்ரொசீஜர் இதுதான். சேலரி எவ்வளவுக்குன்னா பேசிக் வந்து 1,600 டு மேக்ஸிமம் 2,200. இது 12 hours டியூட்டிக்கு. ஓகே, அப்போ சப்போஸ் ஒரு டிப்ளமோ ஹோல்டரா இருக்காரு, அவர் எலக்ட்ரிஷியனா இருப்பார், இல்லைன்னா ஃபிட்டரா இருப்பார், இல்லைன்னா ஏதோ ஒரு கேட்டகரி இருப்பார். ஓகே, ஸோ இந்த ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் பொறுத்தவரைக்கும் இதுல கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து எல்லா ஒர்க்கும் இருக்கும். அது உங்க ப்ரொஃபைலை பார்த்து அவங்க செலக்ட் பண்ணி விசா அப்ளை பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு சேலரி கன்ஃபார்ம் ஆகும். இப்போ 1,600 இருந்து 2,200 உங்க சேலரி மினிமம் 1,600 கூட இருக்கலாம். இல்ல டிகிரி ஹோல்டர் இருந்தா 1,800 இருக்கும். பிளஸ் பெனிஃபிட். ஓகே, இதுல அகாமடேஷன் ஃப்ரீயா கொடுத்துட்றாங்க. ஃபுட்டு நம்ம சொந்தமா பார்த்துக்கணும். டியூட்டியில கொண்டு விட்டு எடுக்கிறது டிரான்ஸ்போர்ட் அவங்கள பொறுத்தது. ஓகே, அது கம்பெனியோட ஃப்ரீயா வந்துடும். அப்போ ஃபுட்டு நம்ம பார்த்துக்கணும்னா அதுக்கு ஒரு சம் ஆகும். ஒரு 100 150 ஆயிரலாம். அப்ப நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு டிப்ளமோ ஹோல்டர் ஓவர் டைம் எல்லாம் சேர்த்து எடுத்து ஒரு 1,800 வாங்குறாரு அப்படின்னா அதுல ஒரு 100 150 குறைஞ்சா கூட எவ்வளவு சம்பளம் மிச்சம் வீட்டுக்கு வரும்னு பாருங்க. ஒரு டிகிரி ஹோல்டர் இன்க்ளூடிங் ஓவர் டைம் 2,200 வரைக்கும் ஏர்ன் பண்றாருன்னா இந்த 200 எடுத்துருங்க. ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் ஃபுட்டுக்கு 2,000 இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 1,35 வீடு வந்து சேரும். கட்டுற காசு எவ்வளவுன்னு பாருங்க இல்லையா? 6.5 lakhs இன்க்ளூடிங் டிக்கெட். அப்போ இதுக்கு இனிஷியலா ஆர்எம்ஐ பண்ணி முடிச்ச பிறகு 30,000 டெபாசிட் எடுத்து இது நாங்கள் ஐ போடுவோம். ஐபில நீங்க ட்ராக் ஐடி பார்த்துட்டே இருக்கலாம். பெர்மிட் ரிலீஸ் ஆனவொடனே பேமெண்ட்ஸ் கட்டிட்டு டிக்கெட் வாங்கி போய் இறங்கிட வேண்டியதான். இது 2 இயர்ஸ்க்குள்ள இ பாஸ். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுல மேல் ஃபீமேல் யார் வேணாலும் வரலாம். வேற ஒன்றும் இல்லை, 12 hours டியூட்டி தான் இந்த சேலரி. ப்ராசஸ் மொத்தத்திலே 1 மாசத்துல முடிச்சிடும். ஓகே, எலிஜிபிலிட்டி நான் மீண்டும் சொல்றேன், 1989 இருந்து 2000 வரைக்கும் அலவுடு. இந்த மீதுல இது இல்லாம சிலவங்க எனக்கு டிப்ளமோ இல்லை, டிகிரியும் இல்லை, அல்லது இருக்கு ஆனா இந்த எலிஜிபிலிட்டி டேட் ஆஃப் பர்த்ல நான் வரல அப்படின்னா இந்த ஆர்எம்ஐ பண்ணாம வேற வேகன்சிகளும் இருக்கு. ரேட் எல்லாமே சேமா தான் இருக்கு. ரேட்ல முன்ன பின்ன ஒன்றும் இல்லை. சேலரியில டிஃபர் இருக்கும். அப்போ
இந்த ஆர்எம்ஏ பண்ணாமல் வரவங்க, இல்லை இந்த டேட்டா பர்த்தாமல் இல்லை மேட்ச் ஆகாமல் இருக்கவங்க, மாலு, சலூனு, இந்த மாதிரி கிளீனர்ஸ், அந்த மாதிரி ஒர்க்கில் கூட உங்களுக்கு சிங்கப்பூருக்கு பெர்மிட் கிடைக்குது. என்ன வேணும், உங்களுடைய கம்ப்ளீட் ப்ரொஃபைல் எங்களுக்கு வந்தால் நான் அதை மேலே கொடுத்து இது எந்த கேட்டகரியில் வரும் நம்ம தயவு சொல்லலாம். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சிங்கப்பூருக்கு அவ்வளோதான். இது ரொம்ப நல்ல வேகன்சி இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு டிப்ளமோ டிகிரி படித்த யார் வேணாலும் பண்ணலாம். அப்போ நம்ம இஷ்டப்படி ஒரு இந்த வயசுக்காரங்க போகலாமான்னு தேவையே கிடையாது. டேட் ஆஃப் பர்த் இதுக்குள்ள அடங்கிட்டாலே போதும், அவங்க 35 வயசு கண்ட்ரோலில் வந்துடுவாங்க. ஓகே, நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வயசு 1983 39, அந்த மேக்ஸிமம் 35 இயர்ஸ் ஓல்டு இல்லையா, அந்த ரேஞ்சுக்கு வரும். இப்போ 2000 டேட் ஆஃப் பர்த் வந்திருக்காங்கன்னா 25. அப்போ 26 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் உள்ளவங்க இதுல எலிஜிபிலிட்டி பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது நீங்க இந்த வீடியோ பார்க்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, சிங்கப்பூருக்கு இந்த ஏர்போர்ட் ப்ராஜெக்ட்டுக்கு வேகன்சி பெரிய நம்பர்ல இருக்கு. பண்ணணும்னா இம்மீடியட்டா உங்க கம்ப்ளீட் பிடிஎஃபா எனக்கு அனுப்புங்க. இதை நான் மேலே கொடுத்து தான் பதில் சொல்ல முடியும். மேலே கொடுத்தா அவங்க உங்களை ரீச் பண்ணுவாங்க, உங்களுக்கு டைரக்டா வீடியோ கால்ஸ்ல பேசுவாங்க. பேசி நீங்க எலிஜிபிலிட்டி இருக்கு பண்ணலாம், இவ்வளவு சேலரி, இந்த ஜாப் உங்க ப்ரொஃபைலுக்கு பண்ண முடியும், சம்மதமா அப்படின்னா. சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் ஆஃபர் லெட்டர்லாம் வராது. நான் கேட்டேன், அதையும் ஆஃபர் லெட்டர் வேணாம் சார், கன்ஃபார்ம் பண்ணி நாங்கள் ஐபிஏ போட்டுறோம், அதில் உங்களுக்கு எம்ப்ளாயர் இருந்து சேலரி எல்லாமே கொடுத்துருவாங்க, அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், அது போதும். ஐபி ரிலீஸ் ஆச்சுன்னா, பேமெண்ட் கிளியர் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டிக்கெட் மேலேருந்தே வந்துடும், நம்ம இறங்கிக்கலாம். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இது விஷயமா நான் மேற்கொண்டு நீங்கள் கீழே நம்பர் கொடுத்துருக்கு, அதில் கால் பண்ணி பேசுனீங்கன்னா சார் வியாபாரம் சொல்கிறேன். சிங்கப்பூர் இஸ் அ குட் ப்ராஜெக்ட். இப்போ நிறைய வேகன்சி இருக்கு, எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். தயவு செய்து கால் பண்ணுங்க, ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. இது இல்லாம இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம், வேற வேகன்சி இருக்குன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது பாருங்க. தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங்.